Taste the Daily. இன்று மாலை மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியின் பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேசும்போது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நேரலையை துண்டித்து அராஜகம். தொடர்ந்து சட்டமன்றத்தில் நேரலையை துண்டித்து ஜனநாயக படுகொலை செய்து வரும் ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முழக்கம். சட்டப்பேரவையில் விவசாயிகள் பிரச்சினை பற்றி 2 நிமிடம் கூட விவாதிக்க அனுமதிக்க மாட்டார்களா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். சட்டப்பேரவையில் விவசாயிகள் பிரச்சினை குறித்து பேச அனுமதிக்காததால் ஸ்டாலின் அரசை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு. கறிக்கோழி வாங்கும் நிறுவனங்களுக்கு சாதகமாக ஸ்டாலின் அரசு செயல்படுவதால் 5 லட்சம் கறிக்கோழி விவசாயிகள் தற்போது பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள். தற்போது கிலோவுக்கு ₹6.50 வழங்கப்படும் நிலையில் கோழி வளர்ப்புக்கான கூலியை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். அரசு 7/1/2026 மற்றும் 21/1/2026 முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்துவிட்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தல, நிராகரிச்சுட்டாங்க. இதில் சுமார் 40,000 விவசாய குடும்பங்கள் இதில் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. 5 லட்சம் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த கறிக்கோழி வாங்குகின்ற நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு வருகிறது. அதுதான் இப்ப தெளிவாக வருது. மகளிருக்கு ₹1,500 வழங்கப்படும் என்ற குலவிளக்கு திட்டத்தை 2021 சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே அறிவித்தோம். ஒவ்வொரு முறையும் அதிமுக தான் தேர்தல் அறிக்கையை முதலில் வெளியிடும் என எதிர்க்கட்சித் தலைவர் பேச்சு. ஏற்கனவே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது முதல்ல தேர்தல் அறிக்கை வெளியிட்டது அதிமுக. எங்களுக்கு பிறகு 1 மணி நேரம் கழிச்சு தான் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. மகளிர் நலன் குலவிளக்கு திட்டம் சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதம் உதவித்தொகையாக 1,500 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். விடியாத திமுக அரசு கொசு ஒழிப்பில் கவனம் செலுத்தாததால் சிக்குன்குனியா நோய் அதிகரித்து வருகிறது. சிக்குன்குனியா நோயின் பாதிப்பால் மக்கள் அவதியடைந்து வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சிக்குன்குனியா இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளும் வந்திருக்குது, ஊடகத்திலையும் வந்திருக்குது. இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதிலிருந்து இந்த கொசு ஒழிப்பில் அக்கறை செலுத்துதில்லை. இந்த கொசுனாலதான் பல நோய்கள் மக்களுக்கு தாக்கப்படுகிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், தென்காசி, தேனி, கடலூர், அரியலூர் உட்பட பல மாவட்டங்களில் சிக்குன்குனியா ஏற்பட்டு கடுமையா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு ஆங்காங்கே முகாம்கள் நடத்தி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் என்னென்ன அறிகுறி இருக்கின்றதோ அதன் மூலமாக அந்த முகாமிலே அவர்கள் சிகிச்சை பெறுவதற்கான நடவடிக்கை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்று அதுவும் நான் 0 அவர்கள் எழுப்பதாக இருந்தோம். அதுக்கு அனுமதி கொடுக்கல. இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் 20 நாட்களில் 84 கொலைகளும், சிறுமிகளுக்கு எதிராக 46 குற்றங்களும், பெண்களுக்கு எதிராக 27 குற்றங்களும் அரங்கேறிய கொடுமை.
சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மற்றும் சிறுமிகளின் பாதுகாப்பு அனைத்தும் சிதைந்துள்ளது. மக்களின் உயிர் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியின் முழுமையான தோல்வியை அம்பலப்படுத்தியுள்ளது. ஆண்டு ஜனவரி முதல் 20 நாட்கள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் போக்சோ 46 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 27. அவற்றில் ஒரு சில நிறைய இருக்குது, நிறைய நடிச்சிட்டு இருந்திருக்கு. ஆக இந்த 20 நாள்ல மட்டும் 46 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. 27 பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்ட குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டது. ஆக இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக கொடுத்த வாக்குறுதியை திமுக அரசு ஏன் நிறைவேற்றவில்லை என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. திமுக மாதிரி தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து அதிமுக ஏமாற்றவில்லை என்றும், பேரவைத் தலைவரே அனைத்திற்கும் பதில் சொல்லாமல் சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதில் கூறுவதுதான் சரியாக இருக்கும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் காட்டம். தொழில் முதலீடு குறித்து முன்னுக்கு பின் முரணான தகவல் கொடுத்து வரும் விடியாத திமுக அரசை சட்டமன்றத்தில் கேள்விகளால் விளாசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, 75% ஒப்பந்தங்கள் நிறைவேறியதாக பொம்மை முதல்வர் சொன்னது உண்மை என்றால் தமிழகத்தில் 25 லட்சம் வேலை வாய்ப்பு உருவாகி இருக்க வேண்டும் என புள்ளி விவரங்களுடன் கேள்வி எழுப்பினார். திமுக ஆட்சிக்கு வந்தால் 100 நாட்கள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று கூறிவிட்டு தற்போது மத்திய அரசுதான் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தியிருப்பதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காரசார விவாதம். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நம்பித்தானே மக்கள் வாக்களித்தார்கள், அதை நிறைவேற்ற வேண்டியது உங்களின் கடமைதானே என எதிர்க்கட்சித் தலைவர் விளாசல். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் அதிமுகவால் தான் வளமான தமிழகத்தை உருவாக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பன்னீர் மற்றும் வைத்தியலிங்கம் ஆதரவாளர்கள் தீய சக்தியை வீழ்த்த கூண்டோடு பொதுச் செயலாளர் முன்னிலையில் மீண்டும் அதிமுகவில் இணைந்தனர். தொழில் முதலீடு தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுக அரசுக்கு எதிராக அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, சிஏஜி அறிக்கையை குறிப்பிட்டு திமுக அரசு வாங்கிய 5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் பெரும்பான்மையான தொகை வட்டி கட்டுவதற்காகவே பயன்படுத்தப்பட்டிருப்பதாக ஆதாரத்துடன் வெளுத்து வாங்கினார். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து தென்னாடு மக்கள் கட்சி தலைவர் கணேசதேவர் ஆதரவு தெரிவித்துள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் கழக பொதுச் செயலாளரை சந்தித்து வரும் தேர்தலில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்ய முழு மனதுடன் தேர்தல் பணியாற்ற உள்ளதாக உறுதியளித்துள்ளார். திருவனந்தபுரம், தாம்பரம் வழித்தடம் உட்பட 3 அம்ரித் பாரத் விரைவு ரயில்களை பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி மூலம் துவக்கி வைக்கிறார். 22 பெட்டிகளுடன் இயக்கப்படும் அம்ரித் பாரத் விரைவு ரயில் கேரளா, தமிழ்நாடு இடையிலான பயண நேரத்தை குறைத்து மக்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும் என ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. தமிழக அரசியலில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்த இருக்கும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டம் இன்று மதுராந்தகத்தில் நடைபெறவுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோர் பங்கேற்கும் பொதுக்கூட்ட மேடையில் ஒன்றாக கரம் கோர்க்கும் கூட்டணி கட்சி தலைவர்கள். மதுராந்தகத்தில் புரட்சித் தமிழரின் கரத்தை வலுப்படுத்தும் விதமாக தமிழகமே எதிர்நோக்கி காத்திருக்கும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரம். பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் 1,20,000 பேர் அமரும் வகையில் நாற்காலிகள் தயார் நிலையில் உள்ளது. மதுராந்தகத்தில் 5 லட்சம் பேர் பங்கேற்க இருக்கும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பொதுமக்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித் தமிழரின் தலைமையில் மாபெரும் வெற்றியை பெறுவதற்கு அச்சாரமாக இந்த பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது.
அரசு ஊழியர்களுக்கு 99% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டதாக முதலமைச்சர் மனசாட்சி இல்லாமல் பொய் உரைக்கலாமா என்று பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. வாக்குறுதிகளில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் 99% நிறைவேற்றப்பட்டு விட்டதாக முதல்வரே சட்டப்பேரவையில் பொய் சொல்வது கண்டிக்கத்தக்கது எனவும் காட்டம். கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 5 கட்சி அமாவாசைதான் செல்வ பெருந்தகை என பாஜக மூத்த தலைவர் ராஜா சாடல். எந்த கொள்கையும் கோட்பாடும் இல்லாத அவருக்கு அதிமுக கூட்டணியை விமர்சிக்க தகுதியே இல்லை என காட்டம். நான் உங்களுக்கு ஒரு உண்மை இயற்கைக்கு முரணான இல்லை, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் யுவர் யூத்னஸ், நான் உங்களுக்கு தப்பாக பேசலை, அறியாதவர் சொல்லலை. முதல்ல புதிய பாரதத்தில் இருந்தார் யாரு? இந்த செல்வ பெருந்தொகை. அதுக்கப்புறம் புதிய தமிழகத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு போனார். அப்புறம் விடுதலை சிறுத்தைக்கு வந்தார். இப்போ எங்கள் ஊர் சிதம்பரம் அவர்களுடைய கருணையில் காங்கிரஸில் இருந்துகிட்டு இருக்காரு. இது மனித குலத்துக்கே விரோதமான நடவடிக்கை இல்லையா? 5 கட்சி போவாரா? 5 கட்சி அமாவாசை. யோசிச்சு பாருங்க, என்ன கீழ்த்தரமான ஒரு நபர். அதாவது ஒரு எந்த கொள்கையும் இல்லாம 5 கட்சி அமாவாசையா, கரெக்டா 5 பார்ட்டி சொல்லியிருக்கேன் நான். இந்த 5லையும் இருந்தாரு. அதோடு இல்லை, ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் இவர் குற்றஞ்சாட்டப்பட்டாரா இல்லையா? என்ன நேர்மையான நபர், நல்லவரா, நாகரிகமானவரா, நேர்மையானவரா? அதனால நீங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் பேசினதை பத்தி என்கிட்ட கேள்வியே கேட்டிருக்க கூடாதுங்கிறது என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன். பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயலுடன் தமாக தலைவர் ஜி.கே. வாசன், புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி ஆகியோர் சந்திப்பு. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தும் விதமாக புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் ஆகியோரும் சந்திப்பு. அதிமுகவின் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாகவும் முதல் பாலிலேயே புரட்சி தமிழர் சிக்ஸர் விளாசி இருப்பதாகவும் பொதுமக்கள் கருத்து. அதிமுக எப்போதும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் என்பதால் எதிர்வரும் தேர்தலில் குடும்பத்துடன் வாக்களிக்க இருப்பதாக சாமானியர் பேசும் காட்சிகள் வைரல். எடப்பாடி இப்போ தேர்தல் சொல்லியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த இலவச ஆண்களுக்கும் ஃப்ரீங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு போகிற 10 தம்பிங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் ரொம்ப யூஸாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது உன்னதமான திட்டம் தான். ஏடிஎம்கே வந்து மோஸ்ட்லி தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்கன்னா அதை வந்து நிறைவேற்றிடுவாங்க. அதனால் நம்பி இது பண்ணலாம். எடப்பாடியாருக்கு வந்து முதல் பால்லையே வந்து 6 அடித்த மாதிரி முதல் அறிக்கையிலேயே. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் தனக்கு வழங்கப்பட்ட பொங்கல் பரிசுத் தொகை 3000 ரூபாயை தமிழக அரசுக்கே திருப்பி அனுப்பிய நபர். கடன் மேல் கடன் வாங்கி மக்கள் தலையில் கடனை சுமத்தியுள்ள விடியாத அரசு வழங்கும் இந்த தொகை தனக்கு அவசியமில்லை என கருத்து. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். மதுரை மாவட்டம் புதூர் மாரியம்மன் கோயில் தெருப்பகுதியில் 17 வயது சிறுமியை காதலித்து திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் சிக்கினார். குழந்தை திருமணங்களை தடுக்க வேண்டிய விடியாத திமுக அரசின் சமூக நலத்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்து உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில் வாடகை வீட்டில் பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடத்திய கும்பல் சிக்கிய நிலையில் முக்கிய குற்றவாளி தலைமறைவு. ஏற்கனவே கும்பல் மீது தொடர் வழக்குகள் நிலுவையில் இருந்தும் விடியாத திமுக அரசின் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் அச்சமின்றி குற்ற சம்பவங்கள் நடைபெறும் அவலம். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் மின்னணு பரிமாற்றம் வசதியுடன் கள்ளச்சந்தையில் படுஜோராக நடைபெறும் மது விற்பனை.
விடியாத திமுக ஆட்சியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் கள்ளச்சந்தையோ டாஸ்மாகோ மது விற்பனை மூலம் கல்லா நிறைந்தால் போதும் என ஸ்டாலின் நினைக்கிறாரா என பொதுமக்கள் காட்டம். இதுவரைக்கும் 24 மணி நேர சேவை ஹாஸ்பிட்டல் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் 24/7 சொல்லி இப்போ தமிழ்நாடுல நான் இங்கே தமிழ்நாட்டில் நத்தம் பகுதியில் சுற்று வட்டார பகுதியில் 24x7 24 மணி நேரம் சேவை செய்யக்கூடிய 7 நாளும் நடைபெறக்கூடிய மதுபான கடைகள் அரசு அனுமதியோட நடந்துகிட்டு இருக்கு. அரசு துறை அதிகாரிகள் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இதில் ஏகப்பட்ட குடும்பங்கள் நாசமாகி போயிட்டு இருக்கு. இனிமேலும் இந்த குடும்ப இதுகளை தடை செய்யலாம் அப்படின்னா இன்னும் மேலும் மேலும் பாதிப்பு தான் வந்துகிட்டு இருக்கோம். தென்காசி சுரண்டை காமராஜர் அரசு கல்லூரியில் பேராசிரியர்கள் மற்றும் கல்லூரி முதல்வர் மது போதையில் மாணவிகளுடன் நடனமாடிய காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. அரசு கல்லூரி நிர்வாகத்திற்கு ஊர் பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் விடியா திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதை தவிர வேறு வழியில்லை என கொந்தளிப்பு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே சதுர்வேத மங்கலத்தில் இடப்பிரச்சனையில் மூதாட்டியை இரக்கமின்றி கடுமையாக தாக்கிய காவலர். விடியாத திமுக ஆட்சியில் சட்டத்தை காக்க வேண்டிய காவல்துறையினரே அதிகாரத்தை பயன்படுத்தி ரவுடியைப் போல பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவதாக குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் வெங்கம்பாக்கத்தில் பள்ளி பேருந்தின் ஜன்னல் கண்ணாடியை இளைஞர் ஒருவர் செங்கலால் உடைக்க முயன்றதால் அச்சத்தில் அலறிய குழந்தைகள். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு ரவுடிசம் அதிகரித்து விட்டதால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பக்கூட அச்சமாக இருப்பதாக பெற்றோர்கள் வேதனை. நாமக்கல் மாவட்டம் நவலடிப்பட்டி கிராமத்தில் ஏரிக்கரையை பலப்படுத்த கொடுத்த அனுமதியை தவறாக பயன்படுத்தி மணல் அள்ளிய திமுக ஒன்றிய செயலாளர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள். திமுக கட்சியினர் 10க்கும் மேற்பட்ட லாரிகளில் மணலை அள்ளிக்கொண்டு செல்வதை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள். சென்னை KK நகர் மாநகர பேருந்து பணிமனையில் அரசு பேருந்தை பழுது பார்த்து கொண்டிருந்த போது ஜாக்கி சரிந்து விழுந்து போக்குவரத்து ஊழியர் உயிரிழப்பு. விடியாத திமுக அரசு பழைய ஜாக்கிகளுக்கு பதிலாக புதிய ஜாக்கிகளை போக்குவரத்து ஊழியர்களுக்கு வழங்காமல் அலட்சியத்துடன் செயல்படுவதால் இதுபோன்ற உயிரிழப்புகள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எழிலகம் வளாகத்தில் காலவரை ஊதியம் வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் காத்திருப்பு போராட்டம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு கோரிக்கைகளுக்கு செவி கொடுக்காமல் ஆணவத்துடன் செயல்படுவதாக கிராம உதவியாளர்கள் வேதனை. கோவை மாவட்டத்தில் வனப்பகுதிகள் தொடர்ந்து சூறையாடப்பட்டு வருவதால் வனவிலங்குகள் விவசாய தோட்டத்துக்குள் புகுந்து அட்டகாசம் செய்வதாக கூறி பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பக அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள். காடுகளை சுத்தம் செய்கிறோம் என்ற போர்வையில் அரிய வகை மரங்கள் கடத்தப்படுவதாகவும் வனப்பகுதிகள் அழிக்கப்படுவதாகவும் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக விவசாயிகள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் சிங்கப்பூருக்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி இளைஞர்களிடம் சுமார் 2 கோடி ரூபாய் வரை பணம் மோசடி செய்த போலி நிறுவனம். வேலையின்றி தவிக்கும் இளைஞர்களிடம் ஆசையை தூண்டி சீரழிக்கும் போலி நிறுவனங்களை திறனற்ற ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளாததால் தாங்கள் சிறுக சிறுக சேர்த்த பணத்தை இழப்பதாக பொதுமக்கள் வேதனை. கோவை சரவணம்பட்டியில் தனியார் கல்லூரியில் காதலன் கத்தியால் கொடூரமாக தாக்கியதில் படுகாயமடைந்த மாணவி மருத்துவமனையில் அனுமதி. கல்லூரிக்கு உள்ளேயே மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் வகையில் விடியாத திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதால் பெற்றோர்கள் அச்சம்.
திருப்பத்தூர் மாவட்டம் சுண்ணாம்புக்குட்டையைச் சேர்ந்த இளைஞர் சமூக வலைதளங்களில் தன்னை பற்றி இழிவாக பதிவிட்டவர்கள் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து காவல் நிலையம் முன் தற்கொலை முயற்சி. காவல்துறை விடியாத திமுக அரசின் ஏவல் துறையாக மாறியதால் மக்களின் புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என எழும் விமர்சனம். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே பட்டப்பகலில் வீடு புகுந்து கொள்ளையடித்துவிட்டு தடயத்தை அழிக்க பீரோவை தீ வைத்து எரித்து கொள்ளையர்கள் அட்டகாசம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையால் கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் வீட்டின் கதவை உடைத்து 20 சவரன் தங்க நகை 15,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் வாழைப்பந்தல் பகுதியில் அடுத்தடுத்து வீடுகளில் கொள்ளை முயற்சி. தீயசக்தி திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளையர்கள் துணிகர கொள்ளை. சம வேலைக்கு சம ஊதியம் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி தொடர்ந்து 28வது நாளாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக கைது செய்த ஏவல் துறை. விடியாத திமுக அரசு தனது வாக்குறுதியை நிறைவேற்றுவதை விட்டுவிட்டு போராட்டத்தை ஒடுக்கும் வகையில் காவல்துறையை ஏவி தங்களை ஒடுக்குவதாக ஆசிரியர்கள் வேதனை. தூத்துக்குடியில் அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்களுக்கு பணி மேம்பாட்டு ஊதியம் மற்றும் நிலுவைத் தொகை வழங்காததை கண்டித்து வஉசி கல்லூரியில் பேராசிரியர்கள் 2வது நாளாக தொடர் உள்ளிருப்பு போராட்டம். விளம்பரம் மாடல் திமுக அரசு தங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வரை உள்ளிருப்பு போராட்டம் தொடரும் என பேராசிரியர்கள் திட்டவட்டம். பதவி உயர்வுக்கான அரசாணை வெளியாகி 30 மாதங்களாகியும் அதற்கான ஊதியம் வரவில்லை என கூறி அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டம். சென்னை புதுக்கல்லூரி மட்டுமின்றி மயிலாப்பூர் விவேகானந்தா கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்களும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு விடியாத ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிராக கண்டன கோஷம். எங்களது கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்று நிறைவேற்ற தவறுவேயானால் போராட்டங்கள் தீவிரமாகும். 10 ஆண்டுக்கும் மேலாக பணியாற்றும் பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, தொழில்நுட்ப கள பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வதாக தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை பொய்யாக்கி வரும் விடியாத அரசை கண்டித்து சென்னையில் 4வது நாளாக போராட்டம். தங்கள் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பின் தங்களை கிள்ளுக்கீரையாக தூக்கி எறிவதாக களப்பணியாளர்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அறிவுசார் வழித்தட திட்டத்தை கிராம மக்கள் எதிர்க்கும் நிலையில் சர்வே செய்ய வந்த பெண் ஊழியர்கள் சிறைபிடிப்பு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து நிலத்தை அளக்க விட மாட்டோம் என வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. அனுமதியில்லாத வீட்டு மனைகளை பத்திரப்பதிவு செய்தால் குற்றவியல் வழக்கு தொடரப்படும் என்ற உத்தரவு அமலில் இருந்தும் விருதுநகர் மாவட்டம் நாரணாபுரம் பகுதியில் அனுமதியற்ற மனைகள் தொடர்ச்சியாக பதிவு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் லஞ்சம், ஊழல் அதிகரித்து விட்டதால் சட்டத்தை காற்றில் பறக்கவிட்டு பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை புளியகுளத்தில் காமாட்சியம்மன் கோயிலில் நகைகளை கொள்ளையடித்து சிசிடிவி கேமராவை சேதப்படுத்தியதுடன் திருட்டு காட்சிகள் பதிவாகிய டிவிஆரையும் எடுத்துச் சென்ற கொள்ளையர்கள். கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையினர் ரோந்து செல்லாததால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
நாடாளுமன்றத்தில் மின்சார சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்த மத்திய அரசு நுகர்வோருக்கு தரமான சேவை கிடைக்கும் எனவும் மாநில வளர்ச்சிக்கும் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் முக்கிய அடிக்கல் எனவும் மத்திய அரசு உறுதி. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாமல் செவிலியர் மருத்துவம் பார்த்த நிலையில் 2 மாத கர்ப்பிணி பெண் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு. உயிரிழப்பிற்கு நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசே காரணம் என்றும் சுகாதாரத்துறை 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க கோரியும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் ஆட்சியர் அலுவலகம் முன் அமர்ந்து போராட்டம். சம்பந்தப்பட்ட நர்ஸை கைது செய், சம்பந்தப்பட்ட டாக்டரை கைது செய், தமிழக அரசு கைது செய், கைது செய், தமிழக அரசு எல்லா தலைநகர்கள் டாக்டரை உறுதிப்படுத்து. கரூரில் தங்க கடை உரிமையாளர் பலரிடம் நகைகளையும் பல லட்சம் ரூபாய் பணத்தையும் பெற்றுக்கொண்டு தலைமறைவானதால் பாதிக்கப்பட்டவர்கள் சாலை மறியல். விடியாத திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் போலீசுக்கு லஞ்சம் கொடுத்துவிட்டு தப்பிவிடலாம் என்ற நிலை நிலவுவதால் மோசடி பேர் வழிகள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறையில் வரையறுக்கப்பட்ட ஊதியம் வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன் தர்ணா போராட்டம். விடியாத ஸ்டாலின் அரசுக்கு எதிராக 200க்கும் மேற்பட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் கண்டன கோஷம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டத்தில் அமைச்சர் மதிவேந்தனின் நிலத்தின் மதிப்பை உயர்த்த சிப்காட் என்ற பெயரில் விவசாய நிலங்களை கையகப்படுத்த சதி. 800 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிப்பதுடன் நிலத்தடி நீர் மாசடையும் அபாயத்தை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் சிப்காட் எதிர்ப்பு குழு போராட்டம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் இணைப்பு கல்லூரிகளில் பல்வேறு கட்டணங்களை உயர்த்தியதை கண்டித்து விருத்தாச்சலம் அரசு கொளஞ்சியப்பர் கலைக்கல்லூரி மாணவர்கள் போராட்டம். உயர்கல்வியில் சிறந்து விளங்கும் தமிழ்நாடு என வெற்று விளம்பரம் செய்யும் விடியாத திமுக அரசு பல்கலைக்கழகங்களில் கட்டணங்களை உயர்த்தி மாணவர்களின் உயர்கல்வியை தடுப்பதாக மாணவர்கள் குற்றச்சாட்டு. எல்லா மாணவர்களையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே ஏழை எளிய விவசாய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள். ஏற்கனவே ஃபீஸ் வந்துட்டு அதிகமாக தான் இருக்குது. திரும்ப இந்த ஃபீஸை அதிகரிக்கிறதுன்றது இந்த மாணவர்கள் உயர்கல்வியை தொடர விடாமல் அவங்கள பாதிலேயே நிறுத்துறதுக்கான ஒரு பெரிய வேலையை இது கொண்டு போகும். அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஏற்கனவே அவங்களுடைய கேம்பஸில் மற்ற பல்கலைக்கழகத்தை விட ஒரு பெரிய கட்டணத்தை தான் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பல்கலைக்கழகம் அவங்களுடைய முறையான எந்த விஷயத்தையுமே பண்ணாமல் இன்னைக்கு இணைப்பு கல்லூரிகளுடைய இந்த ஃபீஸை ஏற்றி இருக்கிறதுன்றது இந்த மாணவர்களை பெருமளவு பாதிப்புக்கு உண்டாகும். கன்னியாகுமரி மாவட்டம் கோதை ஆற்றில் உலாவும் முதலையை பிடிக்க முறையான திட்டமிட்டு செயல்படாமல் போக்கு காட்டும் வனத்துறைக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். விடியாத அரசு எப்படி நாளுக்கு ஒரு அறிவிப்பு செய்து வெற்று விளம்பரம் தேடுகிறதோ அதேபோல் அதன் கட்டுப்பாட்டில் உள்ள வனத்துறையும் நடவடிக்கை எடுப்பது போல் போக்கு காட்டுவதாக விமர்சனம். இப்படி பண்ணா முதல்ல படிக்க முடியாது. வலை போடணும், மேலே ஒரு வலை போடணும், கீழே ஒரு வலை போடணும். அந்த பாறையில் ஒரு வலை போட்டு கீழே அந்த தற்பாடவை கிடக்க வேண்டிய வலை போட்டு அங்கே இஞ்சிட்டு விரட்டணும். விரட்டும்போது யாதங்களும் ஒரு வலையில் வச்சுக்கும். ஆனால் இந்த மீன் வலை ஒன்றும் பற்றாது, அதுக்கு வேண்டி வேறு வலை வேணும். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வெப்பநிலை 4 டிகிரியாக குறைந்த நிலையில் இரவு நேரங்களில் உறைய வைக்கும் குளிரால் பொதுமக்கள் தவிப்பு. சீதோஷண மாற்றத்தால் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் குளிரை தடுக்கும் ஆடைகள், பாதுகாப்பு உபகரணங்கள், மருத்துவ சாதனங்களை வழங்கி மக்களை காக்க தவறிய விடியாத அரசுக்கு எழும் கோரிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 4 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. நாளை கொடைக்கானல் மற்றும் நீலகிரி உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சமூக ஊடகங்களில் பரவும் மருத்துவ குறிப்புகள் மற்றும் தவறான சிகிச்சைகளை மக்கள் பயன்படுத்துவது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என மத்திய ஆயுஷ் அமைச்சகம் எச்சரிக்கை. உடல் நலத்தை பாதுகாப்பது மக்களின் கடமை என்பதால் தவறான தகவல்களால் ஏமாற்றம் அடையாமல் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்களை மட்டுமே அணுகுமாறும் அறிவுறுத்தல்.